எல்லாருக்கும் ஆடி முதல் வெள்ளிக்கிழமை நல்வாழ்த்துக்கள். ஆடி மாதம் ஆரம்பிச்சிருச்சு. எல்லாருமே இனிமேல் குலதெய்வம் கோவில் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கோவிலுக்கு போக ஆரம்பிச்சிருவோம். கூடவே பிரசாதம் பண்ணுறதுக்காக இனிப்பு பொங்கலும் ரெடி பண்ணிடுவோம். ஸோ அந்த இனிப்பு பொங்கல் ரெசிபி தான் பார்க்கலாமா? நான் குட்டி டம்ளரில் 1 டம்ளர் அளவு பச்சை அரிசி எடுத்திருக்கேன். உங்களுக்கு என்ன அளவு வேணுமோ அது எல்லாமே நீங்கள் அதிகமாக எடுத்துக்கோங்க. 1 டம்ளர் அரிசிக்கு 2 ஸ்பூன் பச்சை பயிறு போட்டு நல்லா கழுவிட்டு ஓப்பன் பேன்லேயும் வச்சுக்கலாம், இல்லை குக்கர்லேயும் வச்சுக்கலாம். நம்ம வீட்டில் செய்கிறதுக்கு வச்சுட்டு கூடவே கொஞ்சமாக உப்பு போட்டுட்டு நல்லா வேக வச்சுருங்க. வேக வச்ச பிறகு இனிப்பு பாகு எடுக்காமல் வெல்லத்தை லைட்டாக கரைச்சிட்டு அதில் இருக்கிற தூசு மண்ணெலாம் இருக்குல்ல அதெல்லாம் போகிற அளவுக்கு வடிகட்டி சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு தாளிப்பு கரண்டி வச்சுட்டு அதில் நெய் 3 ஸ்பூன் ஊற்றிட்டு முந்திரி பருப்பு, திராட்சை மட்டும் பலூன் மாதிரி வந்த பிறகு அந்த அந்த வறுத்ததை எடுத்து பொங்கல் கூட மிக்ஸ் பண்ணிவிடுங்க. கூடவே ஏலக்காய் தூள் போட்டுக்கோங்க. ஃபைனலாக 3 டீஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுட்டு மிக்ஸ் பண்ணி இறக்குனிங்கன்னா சூப்பரான டேஸ்டியான இனிப்பு பொங்கல் ரெடி. ரொம்ப ஜூஸியாக இருக்கும். நெய் வாசனை மணக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஆடி மாதம் அதுவும் பொங்கல் பிடிக்காம யாராவது இருப்பாங்களா? கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள். பாய்.